ஒரு விவசாயி வரப்பு வழியாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படி வரப்பு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு பாம்பு கிடக்கு. அதை தெரியாமல் மிதிச்சிடுறாரு. அந்த பாம்பு உடனே என்ன பண்ணுதுன்னா, வழியில அவரை கடிக்க வர்ற மாரி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உருவம் எடுத்து நிக்குது. பார்த்தா தேவதை மாரி இருக்கு. அப்படியே அந்த வழியில அந்த பாம்பு என்ன சொல்லுது அப்படின்னா, "உனக்கு ஒரு சாபம் விடப் போறேன்" அப்படின்னு சொல்லுது. "நீ என்ன மிதிச்சிட்டல்ல, எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. அதனால உனக்கு ஒரு சாபம் விடப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இங்க விளைவிக்கிற நெல்லுல கட்டுக்கு உனக்கு 2 படி நெல்லு தான் கிடைக்கும்" அப்படின்னு சாபம் விட்டுட்டு, அந்த இடத்த விட்டு அந்த பாம்பு மறைஞ்சு போயிடுது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 20 ஏக்கருக்கு மேல விதைச்சிருக்காரு. கட்டுக்கு 2 படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது அவர் அழுவுறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி, அங்க இருக்கக்கூடியவங்கட்டலாம் போய் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு பெரியவர் வராரு. அந்த பெரியவரு அ அந்த பெரியவர்ட்டயும் இந்த நடந்த நிகழ்வ சொல்றாரு. உடனே அந்த பெரியவர் சொல்றாரு, "அப்படியே தானப்பா, நீ அதனால ஒண்ணும் பயப்படாத. கட்டுக்கு உனக்கு 2 படி நெல்லு கிடக்கும். அப்படித்தானே சொன்னாங்க? அந்த தேவதை சொன்னது அதுதானே? சரி. நீ என்ன பண்ற அப்படின்னா, ஆ நீ இனிமே கட்டு கட்டும்போது என்ன பண்ணணும்னா, 2 கதிர் மட்டும் எடுத்து கட்டு. 2, 2 கதிரா எடுத்து கட்டுனீன்னா, உனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாரு" அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல என்ன பண்ணுவான்னா, இவனும் அந்த நெல்லெல்லாம் முற்றியதுக்கப்புறம் கதிர் 2, 2 கதிரா வச்சு கட்டுவான். அப்படி கட்டுனதுல பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கிடைச்ச லாபத்த விட பல மடங்கு லாபம் அவனுக்கு அந்த இடத்துல வந்து கிடைக்கும். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கூட நிதானமா முடிவெடுத்தா கண்டிப்பா பெரிய அச்சீவ்மென்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. அந்த பெரியவர் எடுத்த முடிவு, அந்த விவசாயியினுடைய பல மடங்கு உயர்வுக்கு காரணமா அமையுது. அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. நன்றி, வணக்கம்.